இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நம்முடைய ஜெபத்தில் நாம் ஆண்டவருடன் பேசும்பொழுது நாம் சுற்றி வளைத்து பேச வேண்டியதில்லை. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை குறிப்பாக அவரிடத்தில் தெரிவிக்கும்படியே தேவன் எதிர்பார்க்கின்றார். சுருக்கமாகவும் தெளிவாகவும் கேட்பது நம்முடைய விசுவாசத்தின் அடையாளமாகவே இருக்கின்றது. நம்முடைய சத்தத்தை கேட்க முடியாத அளவு தொலைதூரத்தில் ஒன்றும் தேவன் இல்லை. நாம் கேட்டால் நிச்சயமாக பதில் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருப்பவரிடம் சுற்றி வளைத்து ஏன் கேட்க வேண்டும்? மேலும் கற்பனையான கட்டுக்கதைகளுக்கெல்லாம் அவர் செவி சாய்ப்பதில்லை. நம் இதயத்தில் இருந்து எழும் உண்மையான சத்தத்திற்கே அவர் செவி சாய்க்கின்றார். அதே வேளையில் நாம் நம் தேவனை ஆராதிக்கவும் அவர் நாமங்களை சொல்லி புகழவும் நம்மால் எவ்வளவு நேரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு நீண்ட நேரம் எடுப்பது நல்லது. நம் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அன்பின் ஆண்டவரே, இரக்கங்களின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடும் வேளைகளிலெல்லாம் நீர் எங்கள் அருகில் வந்து எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். அன்று பர்திமேயு என்னும் பார்வையற்ற மனிதரிடம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று நீர் கேட்டவுடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்ன சிறிய விண்ணப்பத்திற்கும் பதிலளித்து உதவினீரே என்றும், எனக்கு பூரண சுகத்தை தாரும் என்றும், இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கும் என்றும், எங்கள் குடும்பத்தில் சமாதானம் தாரும் என்றும், இன்னும் மற்றும் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் தங்களுடைய உள்ளத்திலிருந்து உண்மையாக இந்த வேளையில் உம்மை நோக்கி கேட்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் இறங்கி அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை, விடுதலையை, நன்மைகளை இப்பொழுதே தரும்படி ஜெபிக்கின்றோம். மாம்சமான யாவருக்கும் நீர் தேவனாக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.